உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு எடுத்தோடனே ஒரு முக்கியமான செய்தி இப்போ தான் பிரேக்கிங் வந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர் விவகாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு அரசு பணி தாவேக அரசு கொடுத்துருந்தாங்க. அந்த அரசாணை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி முனைப்போட அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க. நீதிமன்றம் அந்த அரசாணையை ரத்து பண்ணுறேன், இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக கொண்டாடினாங்க. குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒரே வீடியோவாக போட்டுக்கிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். நாம் தமிழர் கட்சி இதோ வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த கஷ்டப்படுற 30 லட்சம் டிஎன்பிஎஸ்சி அந்த மாணவர்களுக்காக நான் இருக்கேன், எங்கள் கட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தாவேக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்காக கொண்டு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டில் என்ன ஆயிருக்கு, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, அங்கே கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட படித்து காட்டுறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என சொல்ல நீங்கள் யார்? அரசு பணியை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இன்னொரு விஷயம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதால் நாம் தமிழர் கட்சி பிரமுகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் தாவேகாவை புரட்டி போட்டுட்டோம், சிஎம் விஜய் அவர்களை தோற்கடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சாமானிய மக்கள் இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்னங்க பிரச்சனையாக போகுது? பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அந்த டிஎன்பிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அந்த படித்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லையா, அது 30 லட்சம் பேர் இளைஞர்கள் சொல்கிற மாதிரி, அவங்க கூட நிறைய பேர் எழுந்து ஒரு எழுச்சி போராட்டமாக இதை பண்ணுறாங்களா? அப்படி கிடையாது. இல்லை அவங்க யாராவது ஒருத்தங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இது எப்படி தாவேகா பண்ண போச்சு அப்படிங்கிறதுக்காக கேஸ்லாம் போட்டு ரொம்ப ஓவர் ஆட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி உச்சநீதிமன்றமே இந்த கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி, இந்த கேள்வியை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அரசு பணி கொடுக்கறது அரசோட கடமை. அவங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு, அரசு பணி கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு கேட்டால் தான் இன்னையும் கேட்குறோம். இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்த கூட்டம், ஒரு தேட்டரில் போய் விழுந்து இறந்த கூட்டம், அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும். இதை எப்படிங்க நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருணை அடிப்படையில் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு இராணுவ வீரன் கொடுக்கலாமே, அவங்களாம் கொடுக்கலாமே, இவங்களாம் கொடுக்கலாமே. ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் ஓகே. இப்போ நாம் தமிழர் கட்சியை நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான். இப்போ கருணை அடிப்படையில் ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த விபத்தில் இறந்து போய் பாதிக்கப்பட்ட குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பம், நம்ம தமிழ் மக்கள். அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இறந்து போகும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேளை அவர் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கலாம், அவருக்கு ஒரு அரசு வேலையோ நிவாரணமோ கொடுக்குறத நம்ம ஏன் தடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் கேட்டிருந்தாங்க. ஏன் நகர்ப்புற அந்த ஊராட்சி துறையில் கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காக அவ்வளோ காசு வாங்கி வேலைக்கு சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ காவல் பணியிடங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது ஒருத்தன் படித்து வந்தாலுமே இந்த இடத்துல போஸ்டிங் போடுறதுக்கு இங்கே காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான பல அமைச்சர்கள் பேரெல்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, எஃப்ஐஆர் போடலாம் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சு? ஏன் அதை பற்றிலாம் நாம் தமிழர் கட்சி கேட்காம இந்த விஷயத்தில் முனைப்போடு செயல்பட்டு நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வாங்கன்னு சொல்லி பயங்கர கெத்தாக வீடியோ போட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி மொத்தமாக உச்சநீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இன்னும் முன்னாடி போகுமா அப்படிங்கிறத பார்க்கும். எங்கள் அண்ணன் சீமான் இருக்காரு, எங்கள் அண்ணன் சீமான் பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீமான் பின்னாடி இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா. அடுத்ததா திமுகவுடைய எல்லை மீறிய பேச்சு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுவார். பெரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி சூசகமாக பேசுவாங்க. அதில் நம்ம அதில் அந்த அர்த்தத்தை இரட்டை அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரீசெண்டாக பேசினது, அதுக்கப்புறமா வாக்காளர்களை பற்றி கொச்சையாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தங்களாக அப்படியே எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ அதில் ஒரு வரிசையில் முக்கியமான ஆளாக சேர்ந்துருக்கிறாரு அமைப்பு செயலாளர், திமுகவோட அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள்.
இவர் என்னன்னா இப்போ புதுசாக ஒரு ரூட்டில் கிளம்பியிருக்கிறாரு. எங்களுக்கு ஓட்டு போடாமல் நீங்கள்லாம் இருந்தீங்க இல்லையா, நீங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த சென்னையில் சொல்லுவாங்க, சாவுகிராக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கூட அது எந்தளவுக்கு கொச்சையான வார்த்தையும் கூட தெரில, பயன்படுத்தலாமான்னு தெரில. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சாவே வராதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, சைதாப்பேட்டையில் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு. அங்கே நிறைய பேர் சிகிச்சையெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அப்படி சிகிச்சையை பார்த்து பொழைச்சாங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தில் ஓட்டு போட்டிருந்தாலே வந்துட்டு மா சுப்பிரமணியன் வந்து ஜெயிச்சிருப்பார், கண்டிப்பாக அவங்களாம் நல்ல சாய் வராதுரான்னு சொல்லிட்டு வாக்காளர்களை பார்த்து திட்டுறாரு. அதாவது திமுக ஓட்டு போடாத எவனுக்குமே நல்ல சாவு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படின்னா திமுக ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போச்சு, ஏன் இப்படி இறங்கி இப்படி பேசுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். மா சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வந்து டீ கடை வச்சோ ஹோட்டல் வச்சோ இல்லை வந்து செக்குலுத்தோ இல்லை அவர் சொந்த காசை எடுத்து போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இலவசமாக மக்களுக்கு வந்து மருத்துவம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து எதுவும் பண்ணலை. அவர் அதோட வேலை, அந்த வேலையை அவர் சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரியாக பண்ணியிருந்தார் அப்படின்னா, பண்ணிட்டு இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அது இல்லைன்றனால தான் அவருக்கு ஓட்டு போடாமல் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம், நன்றி கெட்ட மக்கள் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே. ஒன்றும் இல்லை, இதில் பாருங்கள், விசிலுக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு படுத்து கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது திமுக என்ன டிசைன் பண்ண வருது அப்படின்னா, திமுகவை தாண்டி யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலுமே அவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிற மாதிரி இந்த கஞ்சா போட்டுட்டு படுத்திருக்கவன், சினிமா முகத்தில் திரண்டிருக்கவன், இவங்களுடைய ஊழல் பற்றி கேட்கக்கூடாது, இவங்க லஞ்சம் பற்றி கேட்கக்கூடாது. இப்போ ஏவா வேலு அவர்கள் எப்படி வந்து இத்தனை கோடி சொத்து செய்தார்னு கேட்கக்கூடாது, சேகர் பாபு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சொத்து செய்தாங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன ஊழல் பண்ணாலும் கொள்கை கோட்பாடத்தான் நம்ம பேசணும், இன்டலெக்சுவல்ஸாக பேசுங்க. எதுக்காக நீங்கள் வந்து ஒரு தற்கொலை கூட்டத்தை கூட ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுவாங்களே தவிர இதை பற்றியெல்லாம் கேட்டால் வந்து வாயை முடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் இது. அவர் பேசும்போதே ஒரு தெனாவெட்டும் திமிரும் வந்து அந்த பேச்சில் தெரியும். நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே எடுத்து அள்ளி கொட்டுறாரு. அதாவது ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட தான் போகணும். இப்போ அதே சைதாப்பேட்டை மக்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஏன் ஓட்டு போடலை, உங்களுக்கு நல்ல சாயம் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க போவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை, அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது ஓப்பனாக சொல்கிறேன். இதோட சேர்த்து இந்த திண்டுக்கல் லியோனின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முன்னாடி இந்த பாடநூல் கழகத்துக்கு, அந்த பாடநூல் கழகம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இதாக இருந்தார். அவர் நேற்று பேசின பேச்சு ஏற்கனவே இந்த பெண்களை பற்றி அவங்களுடைய உடல் அமைப்பை பற்றி ஒன்று பேசினாருன்றதை பார்த்தோம். நேற்று இன்னும் எல்லாம் மீறி போய் கலைஞர் அவர்கள் வந்துட்டு இந்த மேல் ஃபீமேல்லாம் எம்மு எஃப்னு போடுவாங்க. அப்போ வந்து எஃப்னு போடும்போது ஃபிகர்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் திமுகவில் பேச்செல்லாம் தான் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து மேடையில் பேசுகிற பேச்சா? இதை நீயாரானால உண்மையாக கோபிநாத் அண்ணாவை வந்துட்டு உண்மையிலே பாராட்டணும். ரெண்டு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவானா, அந்த ஃபிகர் நல்லா இருந்துச்சு, இந்த ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவான்னு சொன்னதை அவர் டக்குன்னு அங்கே ஸ்டாப் பண்ணுவார். இங்கே பாருங்கம்மா, சில வார்த்தைகள் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். இதுதான் வந்து உண்மையான பண்பாடு, பழக்க வழக்கம், அவர் சொல்லிக் கொடுக்குற விதம். அந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே, எனக்குமே அந்த இடத்துல தோணுச்சு, ஆமாம் ஃபிகர்னு நம்ம ஏன் அப்படி சொல்லணும், உருவகப்படுத்தணும் அப்படின்னு. ஸோ பாருங்கள், அவருக்கு இருக்கிற அந்த ஒரு இது கூட கிடையாது. நீங்கள் மாதிரி திமுகவில் பேச்சாளராக இத்தனை வருஷமாக இருக்கீங்க, அது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதாவது அவர் என்னென்னமோ வார்த்தைகளாக சொல்லக்கூட முடியல, நான் முடிஞ்சால் அந்த வீடியோ கட்டுன்னு தான் போடுறேன், அவ்வளோ கேவலமான வார்த்தைகளாக பேசிக்கிட்டு இப்படி தான் வந்து திமுக மக்கள் மத்தியில் இப்படி தான் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏண்டா வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டிங்க, ஏண்டா வந்து திமுக ஓட்டு போடலை, நீங்கள்லாம் நாசமாக போக போகிறீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு நாளுக்கு நாள் மக்களை திட்டுறாங்களே தவிர ஏன் நமக்கு ஓட்டு போடலை, எதனால ஓட்டு போடலை அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் அந்த யோசனையும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க தலைவர் யாரோ ஒரு ஃபிகரை கூட்டி வர்றாரு போல இருக்கு, பாரதின்னு யாரோ ஒரு பொண்ணோட வர்றாரு, எல்லாம் ஆசையோட காத்திருந்திருக்காங்க. அண்ணன் கூட இறங்கி இருக்காரு. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பெருசா தென்பட மாட்டாங்க. ஒருத்தர் செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் வந்து சேகர் பாபு அவர்கள். எங்கடா ரெண்டு பேரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டே இருக்கு. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு இப்போ மொத்தமாக திமுகலேருந்து அப்படி வெளியே வராரோ, திமுக விட்டு வெளியே போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு.
கூடிய சீக்கிரம் பிஜேபி கூட அவர் சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜேபி கூட போனால் மட்டும்தான் இவர் மேலக்கூடிய வழக்குகள், இவர் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக கழுவி வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேற்று கனிமொழி அவர்கள் சபாநாயகர் கொடுத்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது எப்படிங்க திமுகவும் பாஜகவும் ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க வேறு டீ பார்ட்டிக்கு போகிறாங்க, இங்கே வேற வந்து பொன்முடி அவர்களுடைய வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்படுது, எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷனில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசுனதை பார்த்துருப்பீங்க, இந்த பட்ட நாமன்னு பேசுனது வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருந்தக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், அவருக்கு போன வாரம் ஃபுல்லாக அவர் தான் லைம்லைட்டில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆலயங்காலம் பேரைங்காலம் அவர் பார்த்தீங்கன்னா செய்திகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கி போய் தான் வருது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். இப்போ செந்தில் பாலாஜிகள் பிஜேபிக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் இப்போ கனிமொழி மேம் வந்து அங்கே போயிட்டு டீ குடிக்கிறாங்க. நேற்று ஏர்போர்ட்டுக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, மேம் நீங்கள் வந்து டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்களா, அது ஒரு சம்பிரதாயம், ஏதோ சாதாரண விஷயத்தில் என்ன பெருசாக இது சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் யாருமே கலந்துக்கல, நீங்கள் ஏன் கலந்துக்கிட்டீங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியிலே இல்லையே அப்படின்ட்டாங்க. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தானே இருக்காங்க, நாங்கள் இல்லையே, ஐயோ அப்போ நீங்கள் இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இங்கே நிறையா கேள்விகள் வருது இல்லையா. அப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்கன்னா அப்போ திமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கா அப்படின்ற இடத்துக்கு வந்து இப்போ மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலைல நிர்மல்குமார் அவர்களுமே வந்துட்டு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தெளிவாக வந்து அவரும் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. திமுக பாஜக இந்த மறைமுக அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நேரடி கூட்டணிக்கு தயாராகிட்டாங்க. அந்த வேலையை தான் திமுக வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஜக எப்படியாச்சும் பிடிச்சி உள்ள எழுத்து போட்டுடலான்ற அந்த ஐடியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் திமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சமிக்கைகள் அந்த மாதிரி காட்டுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த டவுட் வந்து மக்களுக்கு மத்தியில் வருது இல்லையா, அதை ஆதவ ரைட்டாக கிளறி விட்டுருக்காரு. அந்த எம்பிக்கள் அங்கே போய் பாராளுமன்றத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த விஷயம் வந்து அங்கே சட்டமாக்கப்படும் போது இவங்க எதிர்த்து வாக்களிக்கிறாங்களா இல்லையா, இல்லை வெளிநடப்பு செய்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் இதோட மொத்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விடை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை திமுக விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இன்றைக்கி அதிமுக, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அதிமுக இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே பாஜகவோட கூட்டணி வச்சது தான் அப்படிங்கிறது பொதுவான கருத்து இருக்கும்போது திமுக இந்த முடிவை எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளும் வந்து சில பேரை பற்றி எதுக்கு ரொம்ப பேசிக்கிட்டு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, மேயர் பிரியா அவர்கள் அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு தனி கேலக்சியில் தனியாக ஒரு யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் நீங்கள் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சொத்து வரி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இந்த சொத்து வரி அதிகப்படுத்தியிருக்காங்கன்னும் போது அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. சொத்து வரி அதிகமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது மக்கள் வந்து கோரிக்கையாக சொல்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தை மேயர் பிரியா கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. எப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கேன் மேடம், என்ன மேடம், என்னாச்சு மேடம், ஒரு மேயர் பிரியானா அவங்களுக்கு அந்த பொறுப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குறாரு. அதுதான் டெப்யூட்டி மேயர் சொல்லிட்டாங்களே, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பதிலை கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே இல்லைங்க, அது ஒரு ப்ரோட்டோக்கால் படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அது வந்துடும் அப்படின்னு. இதனால தான் அவங்க வந்து ப்ரோட்டோக்கால் மேயர் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுற மேயர் பிரியா அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கடந்து ஓடி போயிட்டு காருக்குள்ளே ஏறுறீங்க. ஏன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போனால் என்ன பிரச்சனை, யார் என்ன கேட்க போகிறாங்க உங்களை, எதுக்காக அந்தளவுக்கு பதறீங்க அப்படிங்கிறதே தெரியல. இது வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இப்போ 100 நாள் ஆக போகுது. இன்ன வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் போய் சந்திக்கலை, ஒரு மரியாதை நிமித்தமாக கூட போய் சந்திக்கலை. அந்த அளவுக்கு திமுகவுடைய ஒரு அபிமானியாக நீங்கள் இருக்கீங்க. பார்ப்போம் எத்தனை காலத்துக்கு வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, மக்கள் முடிவெடுக்க போகிறாங்க, அப்போ பார்த்துக்கலாம். 2-3 நாட்களாக பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது அரசு பொறுப்பேற்றதுலேருந்து எல்லாருக்கும் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் முதல்ல வீடியோவில் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்.
கரண்ட் பில் முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி வந்ததே கிடையாது, ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. இன்னொரு சைடு டெக்னிக்கலாக பேசக்கூடிய நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் இப்போ A2B உட்பட நம்மலாம் அதிகமாக பார்க்கக்கூடிய சேனல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன அப்படின்னா அது யூஸ்வலாக தான் வந்திருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த வாட்டி நம்ம அதிக யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 200 யூனிட் போக 500 யூனிட்டை தாண்டும் போது அந்த ஒரு யூனிட்டுக்கான அந்த காசு வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னும் போது அது ரெட்டிப்பாயிட்டே வருது. அது மல்டிபிள் ஆக ஆக எல்லாருக்குமே இது பில் அதிகமாக வர்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து பில் அதிகமாக வர காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக அவங்க சொல்கிற விஷயம். நேற்று வந்து டான்ஜெட்க்கு அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு பதிவே போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கேயுமே அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க அவங்க வந்துட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. அந்த ரீல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரிலாம் 200 யூனிட் நான் பேசியிருந்தேன், அது தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கரண்ட் பில் வருது, முன்னாடி இருந்த ஸ்கீமே போதும், இப்போல்லாம் கரண்ட் பில் இதுவும் ஏற்றாதீங்கன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க பேசும் ரொம்ப மேம்போக்காக இருந்துச்சு. பார்க்கும்போதே எப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டோட டிவிகே கவர்மெண்ட்டில் வந்துட்டு அதிகமான கரண்ட் வந்து கரண்ட் வந்து அதிகமாக வந்து வசூலிக்கிறாங்க கரண்ட் பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்துது. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்க வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு டான்ஜெட்கோவே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவோம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி யூனிட் அதிகமாக வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்களுடைய கூட இருக்கவங்களோட வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டேரிஃபை காட்டுறாங்க. இவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், ரீசெண்டாக வந்து இந்த மாதம் வந்திருக்கு, மே மாதம் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்குலாம் ஒன்றா காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீரமைப்புக்காக 37,000 ரூபா சம்திங் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 13,000 14,000 தான் வந்திருக்குது கரண்ட் பில். பிகாஸ் அவங்க யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ நம்ம யூனிட்டை செக் பண்ணும்போது இது வந்து கரண்ட் பில் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க பேசினதும் சரி நம்ம சொன்னதும் சரி. அவங்கள வந்து திமுக காரங்க ஊபி அப்படின்னு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவங்களே ஒரு குழப்பத்தில் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் எடுக்க வராங்க பார்த்தீங்களா அந்த அதிகாரிகள், அவங்க சரியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 10 நாள் கழிச்செல்லாம் சில பேர் வந்து எடுப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆகஸ்ட்டு 20ஆம் தேதி கரண்ட் பில் எடுக்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க மீட்டரை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 20ஆம் தேதி வர்றதுக்கு பதிலாக 30ஆம் தேதி வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் 200 யூனிட்டை தாண்டி இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலவச மின்சாரம்ன்றதை தாண்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய யூனிட் எல்லாத்துக்குமே காசு கலெக்ட் பண்ணி மொத்தமாக 10 நாள் கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக வருது. அப்போது இது அதிகாரிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. இன்னொரு இடத்துல பல கிராமங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வரதே கிடையாது. அவங்க வந்து மீட்டரை பார்க்க வரவே மாட்டாங்க. ஆனால் குத்து மதிப்பாக இவங்க வீட்டில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதிகாரிகள் இதில் ரொம்ப பெருசாக தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் இருக்குது. தயவு செஞ்சு ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவே ரீடிங் எடுத்து அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு சோர்ஸை கொடுத்துரும். இந்த IoT கான்செப்டில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் மூலியமாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ டெக்னாலஜிஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் யாரோட தவறு இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. யூனிட்டுக்கு ஓகே, இந்த வந்த யூனிட்டுக்கு காசு ஓகே, கனெக்ட் பண்ண விஷயம் வந்து கரெக்டு. அப்போ அந்த மொத்தமான டேரிஃபு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் கூடிய அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ யூனிட் வந்திருக்குது, உண்மையாக இவ்வளோ யூனிட் ஓடி இருக்கா அப்படிங்கிறதுல சத்தியமாக எல்லாருக்குமே டவுட் இருக்க தான் செய்யுது. எனக்குமே அதிகமாக தான் வந்திருக்குது, நானும் சொல்லிடுறேன். அப்போன்னும் போது எனக்கு முன்னாடி பார்த்ததை விட எனக்கு டக்குன்னு இவ்வளோ ஏறிச்சுன்னும் போது எனக்கும் யோசனையாக இருக்குது, இப்படி இவ்வளோ ஏறிச்சு அப்படிங்கிற விஷயமும். ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் அந்த அரசு ஊழியர்களை போய் அனுப்பவும் அவசியம் இல்லை, அவங்களும் வந்து சும்மா வந்து பார்த்தோம் வச்சோன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறதுக்கும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு வாட்டி கம்மியாக வருதுன்னு சந்தோஷப்படுறோம், அதே நேரத்தில் இப்படி வந்து மீட்டரை சரியாக வந்து அவங்க நோட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு வாட்டி வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு பில்லு சொல்லுவாங்க, இவ்வளோ வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் இல்லைங்க அந்த டைம் வந்து நாங்கள் மீட்டரை வந்து கம்மியாக தான் அளந்துருந்தோம், நாங்கள் ரிப்பீட்டாக வரல, அதனால் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் வந்திருக்கும், அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டை தப்பு, கவர்மெண்ட் இப்படி தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்றத தாண்டி இந்த அரசு அதிகாரிகளை கவர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்காணிக்கணும். அவங்களுக்கான கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இது இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஒரு பக்கம் தாவேக அரசு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழு மூச்சா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ 1 லட்சம் கோடி முதலீடு அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி வந்து இருந்த இந்த டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இப்போ வந்துட்டு ஐடி விங்கில் வந்துட்டு தலைவராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் போட்ட திட்டங்கள், நாங்கள் வந்து அப்ரூவ் வாங்க வச்சுருந்த விஷயங்கள், அதை வந்து இப்போ தாவேகா வந்து அப்ரூவ் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்ரூவ் வாங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏன் அப்போவே அப்ரூவ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாமே, நம்மளே அப்போவே வந்து முதலீடை ஈட்டிருக்கலாமே, எதுக்கு 5 வருஷம் ஈர்க்காமல் இப்போ வந்து தாவேகா அரசுக்கு விட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலீடு பண்ண வந்தவங்களில் சில பேர் பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் ஒரு விஷயத்த அப்ரூவ் பண்ணணும், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நாங்கள் வந்து சைன் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 2 வருஷம் ஆகும். ஆனால் 2 வாரத்தில் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க தாவேகா. ஸோ வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத யாருக்காகவும் காத்திருக்காது. அந்த சமயத்தில் பண்ணால் மட்டும்தான் அது பிஸ்னஸ். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது பிஸ்னஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும், என்ன ஏது ஆயிருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தேடுறதை தாண்டி இந்த மாதிரி மக்களை, வாக்காளர்களை நீங்கள் வந்து செத்துப்போங்க, நீங்களாம் வந்துட்டு சாவுக்ராக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது, ஒரு நல்ல சாவே வராதுரான்லாம் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ அரசியல் நாகரிகம், அரசியல் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி இது இவ்வளோ தூரம் கொண்டாடின விஷயம் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களையும் வந்து கீழே வந்துட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் வீடியோ சேரும். அதோட சேர்ந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.